ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி 1 கப்பு ஓட்ஸு, ஒரு அரை கப்பு பச்சை பயிறு இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். நான் அதுக்காக 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்து அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனா ஊற வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சுக்கலாம். நான் அடுத்து அரை கப்பு பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். அடுத்த நாள் மார்னிங் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா ஊறிட்டு ரெண்டுமே. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் ஊற வச்ச ஓட்ஸு உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் பச்சை பயிறு உள்ளே சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, சீரகம் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் வாசம். நல்லா அரைச்சி அதை பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாவு எக்ஸ்ட்ரா இருந்தால் 2 பேட்சாக கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ஒரு கரண்டி மாவு அது கூட கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மேலே நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பல்லாரியை பொடியாக கட் பண்ணி இல்லை கேரட்டை துருவி அந்த மாதிரி கூட மேலே சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் மேலே கொஞ்சம் பல்லாரி மட்டும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சட்னி கூட வச்சுனாலும் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.